வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக சென்னை கோடம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு, நம்பியூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சிவகங்கை பயணியர் விடுதி, திருவள்ளூர், சென்னை தேனாம்பேட்டை, அண்ணாநகர், ராணிப்பேட்டை, பணப்பாக்கம், சென்னை வலசரவாக்கம் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகம், எண்ணூர், நுங்கம்பாக்கம், விழுப்புரம் அரசூர், ராமநாதபுரம் தொண்டி, சென்னை திருவொற்றியூர், முகிலிவாக்கம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், சிவகங்கை தேவக்கோட்டை, சென்னை அரசு உயர்நிலைப்பள்ளி, எம்ஜிஆர் நகர், பாண்டிச்சேரி நகரம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மண்டலம் 5 ஜிசிசி, சென்னை மீனம்பாக்கம், சென்னை விமான நிலையம், சென்னை ஆலந்தூர், சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருவள்ளூர் கொரட்டூர், சென்னை மதுரவாயல், சோழிங்கநல்லூர், சென்னை அடையார், புதுச்சேரி, திருவள்ளூர் ஆவடி, செங்கல்பட்டு தாம்பரம், நீலகிரி தேவாலா, சென்னை சோழிங்கநல்லூர், தஞ்சாவூர் வெட்டிக்காடு, காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட்டை தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மலர் காலனி, புதுக்கோட்டை மணல் மேல்குடி, சென்னை மண்டலம் 6 திருவிக நகர், செங்கல்பட்டு மேற்கு தாம்பரம், மயிலாடுதுறை சீர்காழி, சென்னை கத்திவாக்கம், திருவள்ளூர் ஆர்கேபேட்டை, சென்னை மண்டலம் 2 மணலி, ராமநாதபுரம் வட்டானம், சென்னை என்ஐஓடி பள்ளிக்கரணை, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், சிவகங்கை மானாமதுரை, சிவகங்கை, கோயம்புத்தூர் மின்னல், ராணிப்பேட்டை சோளிங்கர், ராணிப்பேட்டை வாலாஜா, சென்னை பெரம்பூர், மயிலாடுதுறை மணல்மேடு, ராமநாதபுரம் திருவாடானை, திருவள்ளூர் செங்குன்றம், சென்னை மண்டலம் 7 வானகரம், செங்கல்பட்டு மாமல்லபுரம் பொதுப்பணித்துறை பங்களா, காஞ்சிபுரம் செம்பரம்பாக்கம், செங்கல்பட்டு மாமல்லபுரம் ஏடபிள்யூஎஸ், மயிலாடுதுறை மணல்மேடு ஏஆர்ஜி, திருவள்ளூர் திரூர் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை பெருங்குடி, சென்னை புழல், புதுக்கோட்டை அரிமளம், காஞ்சிபுரம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி, புதுக்கோட்டை மீமிசல், காஞ்சிபுரம் குன்றத்தூர், ராமநாதபுரம் தீத்தாண்டதானம், திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, சேலம் ஏற்காடு, சென்னை மணலி, கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம், தஞ்சாவூர் ஒரத்தநாடு, புதுக்கோட்டை அன்னவாசல், திருவண்ணாமலை வெம்பாக்கம், சென்னை மண்டலம் 7 அம்பத்தூர், ராணிப்பேட்டை வாலாஜா ரயில்வே, திருவள்ளூர் பூந்தமல்லி, திருவள்ளூர் புழல் ஏஆர்ஜி, திருத்தணி பிடிஓ, காஞ்சிபுரம், நீலகிரி பந்தலூர் தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் சின்கோனா, நீலகிரி கோத்தகிரி, சென்னை மீனம்பாக்கம், சென்னை மாதவரம், திருவாரூர் நீடாமங்கலம், கடலூர் குடித்தாங்கி, நாமக்கல் ராசிபுரம், விழுப்புரம், சென்னை அம்பத்தூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி, விருதுநகர் காரியாபட்டி, கோயம்புத்தூர் உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை, சேலம் ஏற்காடு இஸ்ரோ, திருவள்ளூர் திருத்தணி பிடிஓ, புதுச்சேரி 10 கண்ணு தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி கோவில்பட்டி, திருவள்ளூர் வில்லிவாக்கம், சேலம் எடப்பாடி, சிவகங்கை காரைக்குடி, காஞ்சிபுரம் சத்யபாமா பல்கலைக்கழகம், சேலம் சங்கரி துர்கம், வேலூர் பொன்னையனை, ராணிப்பேட்டை கலவை, திருவள்ளூர் சோழவரம், மதுரை நகரம், மதுரை வடக்கு, கடலூர் லக்கூர், விழுப்புரம் வானூர், திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை, சேலம் தம்மம்பட்டி, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, சேலம் மேட்டூர், கடலூர் வடக்குத்து, சேலம் சந்தியூர், விழுப்புரம் செம்மேடு, விழுப்புரம் நேமூர், திருவள்ளூர் தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் திருவாலங்காடு, ராணிப்பேட்டை அரக்கோணம், நீலகிரி கூடலூர் பஜார், கீழ்கோத்தகிரி எஸ்டேட், உட்ரையர் எஸ்டேட், திருவள்ளூர் பொன்னேரி, திருவள்ளூர் பள்ளிப்பட்டு, ஈரோடு எலந்தகொட்டை மேடு, மதுரை விரகனூர் அணை, ராணிப்பேட்டை ஆற்காடு, தூத்துக்குடி திருச்செந்தூர், கள்ளக்குறிச்சி வெங்கூர், நீலகிரி விண்ட்வர்த் எஸ்டேட், தஞ்சாவூர் அதிராமப்பட்டினம், கோயம்புத்தூர் வால்பாறை பிஏபி, புதுக்கோட்டை ஆயங்குடி, திருவாரூர் மன்னார்குடி, தேனி பெரியாறு, கடலூர் ஆட்சியர் அலுவலகம், விழுப்புரம் கோலியனூர், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், நீலகிரி சிறுமுள்ளி, மேல்கொடலூர், திருவள்ளூர் திருநெல்வேலி நாலுமுக்கு, கன்னியாகுமரி கீழ்கோதையார், காஞ்சிபுரம் இஸ்ரோ, புதுச்சேரி திருக்கண்ணூர், புதுச்சேரி மாவட்டம் பகீர் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.2 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 8 முதல் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இன்று முதல் 10ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள், மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று மற்றும் நாளை மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு பகுதிகள், கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நன்றி.